வணக்கம் மக்களை, சின்னலிட்டு பெரிய லிட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரடு, சுவரொட்டி, சுட்டுக்கொழுப்பு வறுவல். அதுக்கு தேவையான சுவரொட்டி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் துணுண்டு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. அந்த சுட்டுக்கொழுப்புலேயே எண்ணெய் பிரிகிறதுனால. கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே அந்த சுவரொட்டி ஈரலையும் நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால இதில் பார்த்து போட்டுங்க. இது சுட்டுக்கொழுப்பை போட்டு வெங்காயத்தையும் சுட்டுக்கொழுப்பையும் நல்லா வணக்கிடுங்க. இது 3/4 வணக்கினதுக்கப்புறமா இது சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி ஈரலையும் சுவரொட்டியும் நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கிங்க. கரம் மசாலா, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த இதுவும் வேண்டாம். இது மேலே நல்லா போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டிட்டு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இதை நல்லா பிரட்டிட்டு மூடி வச்சுருங்க. இது சும்மா ஒரு 4-5 நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே போதும். அவ்வளோதான் மக்களே, சுட்டுக்கொழுப்பு ஈரல் சுவரொட்டி சுக்கா ரெடி. இது சாதத்தோட பட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுட்டுக்கொழுப்பு போட்டு வரதுனால எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. சுவரொட்டி மிளகு சுக்கா ரெடி.